வெல்கம் டு பி ஜீனியஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 11th கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் இந்த லெசனில் உள்ள ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இதில் 12th வீடியோஸ் போட்டிருக்கோம், ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இது லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போது ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் ரிடக்ஷன் ரியாக்ஷனும் சேர்ந்து நடந்தால் அது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குறோமா? ஆமாம், பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பிள் ப்ரௌன் கலரில் மாறும். இது என்ன ரீசனாக இருக்கலாம்? என்ன ரீசனாக இருக்கும்? ஆக்சிடேஷன். எப்படி ஆக்சிடேஷன்? ஆக்சிஜன் கூட மிக்ஸ் பண்ணால் அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம் நம்ம. அப்போ யாருனால அந்த ஆப்பிள் ப்ரௌன் கலரில் ஆகுது? வேறு என்ன சொல்லலாம்? டெய்லி லைஃப்பில் பர்னிங் ஆஃப் எல்பிஜி கேஸ் சொல்லலாம், ஆக்சிடேஷன். ரஸ்டிங் ஆஃப் அயன் சொல்லலாம், இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அயன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து ரஸ்ட்டாக மாறிடும். அது ரஸ்ட்டாக மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் பெயிண்ட் அடிக்கிறோம். ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் லிப்பிட்ஸ், இது என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் எனர்ஜியாகவும் மாறுது. இது எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயும். ரெடாக்ஸ் ரியாக்ஷன், when an apple is cut, it burns brown after some time. Do you know the reason behind this color change? It is because of chemical reaction called oxidation. We come across oxidation reactions in our daily life. For example, burning of LPG gas, rusting of iron, oxidation of carbohydrate lipids into CO2 and H2O to produce energy in the living organisms. இப்போது ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னவாக இருக்கும்? ரிடக்ஷன் அப்படின்னா என்னவாக இருக்கும்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இது ஆக்சிடேஷன். அதை ரிவர்ஸில் சொன்னோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், இது ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். பாருங்கள், all the oxidation reactions are accompanied by reduction reactions and vice versa. ஆக்சிடேஷன் நடந்ததுன்னா கூடவே ரிடக்ஷன் நடக்கும், ரிடக்ஷன் நடந்ததுன்னா கூடவே ஆக்சிடேஷன் நடக்கும். such reactions are called redox reactions. ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடந்தால் அதுக்கு பேர் redox reactions. as per the classical concept, இப்போ முன்னாடி சொன்ன கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இது ஆக்சிடேஷன். ஆக்சிஜனை ஆட் பண்ணுறது, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறது. இதை ரிவர்ஸில் சொன்னோம்னா ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறது, ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறது. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், திஸ் இஸ் செட் டு பி வாட்? ரிடக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இதில் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸாக அப்படியே கன்சிடர் பண்ணிக்கிறோம். என்ன ஆக்சிடேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அயன் எடுத்து ஆக்சிஜன் கூட போட்டோம்னா அயன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இது என்னது? ரஸ்டிங் ஆஃப் அயன். அயன் எடுத்து ஆக்சிஜன் கூட போட்டோம்னா அயன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு எடுத்து குளோரின் கூட போட்டால் HCl ஃபார்ம் ஆகுது. போத் தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆக்சிடேஷன். இது ரெண்டுமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஸ் பர் கிளாசிக்கல் கான்செப்ட். எப்படி சொல்கிறீங்க இது ரெண்டும் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு? ஃபஸ்ட் ரியாக்ஷனில் ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம், அதனால் ஆக்சிடேஷன். செகண்ட் ரியாக்ஷனில் பாருங்கள், H2Sயும் எஸ்ஸையும் கவனிங்க. லெஃப்டில் H2S, ரைட்டில் S. அப்போ என்ன வெளில போயிருக்கு? ஹைட்ரஜன் வெளில போயிருக்கு. அப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் which is responsible for the rusting of iron. இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் ரஸ்டிங் ஆஃப் அயனுக்கு காரணம். அதில் என்ன நடந்திருக்கு? ஆக்சிஜன் adds to the metal. எந்த மெட்டல்? அயன். ஆக்சிஜன் அயன் மெட்டல் ஆட் ஆகிருக்கு. அப்போ செகண்ட் ரியாக்ஷனில் hydrogen is removed
from hydrogen sulfide. Hydrogen is removed from hydrogen sulfide. Hydrogen sulfide வந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன சொல்கிறோம், இதுவும் ஆக்சிடேஷன். அடுத்து ரிடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள். Consider the following 2 reactions in which removal of oxygen and addition of hydrogen takes place are called reduction reactions. எது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ CO எடுத்துக்கலாம். CO காப்பர் கூட கார்பன் கூட ரியாக்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஓவும் மாறுது. இது வந்து குப்ரிக் ஆக்சைடு. குப்ரிக் ஆக்சைடில் என்ன ரிமூவ் ஆகுது, இந்த சிஓவையும் கவனிங்க, என்ன வெளியில் போயிருக்கு, போயிருக்கு, அதாவது ஆக்சிஜன் வெளியில் போயிருக்கு, அதாவது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் குப்ரிக் ஆக்சைடு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவிங் ஹைட்ரஜன் சல்ஃபைட். இப்போ சல்ஃபர் கூட எதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஹைட்ரஜனை மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஹைட்ரஜன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு சல்ஃபர், இது என்ன சொல்கிறோம், ரிடக்ஷன். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் 2 reactions in which removal of oxygen, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணியிருக்கோம், செகண்ட் ரியாக்ஷனில் ஹைட்ரஜனை ஆட் பண்ணியிருக்கோம், takes place respectively. These reactions are called reduction reactions. அடுத்து இப்போ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொன்னோம், ரிடாக்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ரஜன். இப்போது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இது எல்லாமே ஆக்சிஜன் ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி தான் நடக்குமா, வேறு மாதிரி நடக்காதா, இல்லை நடக்கும். எப்படி நடக்கும், in terms of electron. In such cases the process can be explained on the basis of electrons. அப்போ ஆக்சிடேஷனை எலக்ட்ரான் மூலியமாகவும் ரிடக்ஷனை எலக்ட்ரான் மூலியமாகவும் சொல்கிறோம். எப்படி, the reaction involving loss of electron is termed as oxidation. loss of electron ஆக்சிடேஷனும் gain of electron reduction அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், Fe2+ எடுத்து Fe2+ பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம், 2 எலக்ட்ரான் வெளில போயிருக்கு, லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான். Fe2+ மாறும்போது 2 எலக்ட்ரான் வெளில போயிருக்கு. இதே Fe2+ Fe3+ மாறும்போது 1 எலக்ட்ரான் வெளில போயிருக்கு. இப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இந்த ரியாக்ஷன் நான் என்ன சொல்லலாம்னா ஆக்சிடேஷன் சொல்லலாம். காப்பர் 2+ல் 2 எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்கு. கெயின் ஆச்சுன்னா என்ன ஆகும், நியூட்ரலாக மாறிடும் காப்பர். இந்த கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கேன் பி பெட்டர் எக்ஸ்பிளைன் யூஸிங் த ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனை நம்ம எது மூலிமா சொல்ல போகிறோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் மூலிமா சொல்ல போகிறோம். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர்னால் என்ன, இந்த ஆக்சிடேஷன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இட் இஸ் த டிஃபைன்ட் as the imaginary charge left on the atom when all other atoms of the compound have been removed in their usual oxidation state that are assigned according to set of rules. என்னது இமேஜினரி சார்ஜா, எங்கே உள்ள சார்ஜ், இப்போ ஒரு NaCl அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், இல்லை சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்மல் பார்த்தீங்கன்னா H2SO4. இப்போ நீங்கள் சல்ஃபரை மைண்டில் வைங்க. சல்ஃபருக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 6 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆட்டத்துக்கு மேலே உள்ள சார்ஜ், அதுதான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் சொல்கிறோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா H2SO4ல் ஹைட்ரஜனுக்கு சார்ஜ் வந்து 1, ஆக்சிஜனுக்கு சார்ஜ் வந்து -2. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய சார்ஜ், இப்போ ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 2 ஆகும், ஆக்சிஜனுக்கு -2, O4 அப்படின்னா -2 × 4 போட்டோம்னா -2 × 4 -8. அப்போ அந்த -8 + 2 என்ன ஆகிடும், -6. -6 என்ன ஆகிடும், அந்த பக்கம் போனால் +6 மாறிடும். அப்போது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய சார்ஜ், அப்போ சல்ஃபருக்கு மீதி இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து 6, அந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறாங்க. It is defined as the imaginary charge left on the atom when all other atoms of the compound have been removed in their usual oxidation state that are assigned according to the set of rules.
A term that is often used interchangeably with the oxidation number is oxidation state. இப்போ என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பாருங்க. Oxidation state of the free element is 0. அதாவது ஒரு ஃப்ரீ எலமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 0. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஹைட்ரஜன், குளோரின், சோடியம், சல்ஃபர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. இதே மோனோ அட்டாமிக் அயனாக இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இஸ் ஈக்குவல் டு த நெட் சார்ஜ் ஆஃப் த அயான்ஸ். என்ன சொல்லலாம், இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சோடியம் பாருங்கள், இதுக்கு மேலே என்ன சார்ஜ் இருக்குது, Na ப்ளஸ் இல்லைங்களா, அப்போ +1 தான் அதனுடைய சார்ஜ். குளோரின் பார்த்தீங்கன்னா குளோரினுடைய சார்ஜ் வந்து -1, மேலே Cl மைனஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால் அதனுடைய சார்ஜ் வந்து -1. அடுத்தது algebraic sum of oxidation state of all the atoms in a molecule is equal to 0. அதாவது ஒரு மாலிகுலில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாம் ஆட் பண்ணோம்னா அது என்ன ஆகும், ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். அப்போ அயான்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அயான்ஸ் வந்து அதுக்கு மேலே உள்ள சார்ஜ். இப்போ பாருங்கள், இதில் இது வந்து மாலிகுல், இதனோட எல்லா சார்ஜையும் ஆட் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது அயான், இதில் உள்ள எல்லா சார்ஜையும் ஆட் பண்ணால் இதுக்கு மேலே என்ன இருப்பாருங்க, -2. அதான் போட போகிறோம். The algebraic sum of oxidation state of all the atom in a molecule that is equal to 0. என்ன மீனிங்னா, இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம், எத்தனை ஆட்டம் இருக்குது, ஹைட்ரஜன் 2 இன்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 1. அடுத்து பாருங்கள், சல்ஃபருக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் 6. ஆக்சிஜனுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் -2. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 0 வரும். 4 × -2 -8, 6 × 2 6 + 2 +8. அப்போ +8 -8 0 ஆகிடும். இதே வந்து SO4 2- பாருங்கள், SO4 2- ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் எடுத்துக்கும், அடுத்து ஆக்சிஜன் 4 × ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் பார்த்தீங்கன்னா 6, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து -2. -2 × 4 -8. இதில் 6 போச்சுன்னா -2. அப்போ இதில் உள்ள ஆக்சிடேஷன் நம்பரில் ஆட் பண்ணால் மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் கிடைக்கும். இது வந்து ரூல்ஸ். அடுத்து பார்த்தோன்னா ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் சொல்கிறோம். ஜென்ரலாகவே ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா +1 இன் all its compounds except in metal hydride. மெட்டல் ஹைட்ரைடை தவிர ஜென்ரலாக ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +1 in all the compounds except metal hydride. மெட்டல் ஹைட்ரைடில் ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா -1. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நார்மல் காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம், மெட்டல் ஹைட்ரைடு கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் ஹைட்ரஜன் குளோரைடில் பார்த்தீங்கன்னா +1. இப்போ குளோரினுக்கு -1, +1 -1 தட் இஸ் ஈக்குவல் 0. ஓகே. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் சோடியம் ஹைட்ரைடு, இந்த சோடியம் ஹைட்ரைடு தான் நம்ம மெட்டல் ஹைட்ரைடு சொல்கிறோம். இப்போ மெட்டல் ஹைட்ரைடில் பார்த்தீங்கன்னா Na அப்படின்னு பார்த்தீங்கன்னா Naவுக்கு +1, அப்போ ஹைட்ரஜனுக்கு -1. அப்போ சோடியம் ஹைட்ரைடில் உள்ள ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா -1. அடுத்து இந்த ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா, ஃப்ளூரின் ஹேஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் -1 இன் ஆல் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். எல்லா காம்பவுண்ட்லேயுமே ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா -1. ஹாலஜன்ஸ்லேயே ஃப்ளூரினுக்கு மட்டும்தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. இது கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. பீரியாடிக் டேபிள்லே எந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா -1 வருதுன்னா ஃப்ளோரின். அடுத்து இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இன் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் -2. ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா -2. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு அண்ட் காம்பவுண்ட்ஸ் வித் ஃப்ளோரின். ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2. எதை தவிர, பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, ஃப்ளூரின் காம்பவுண்டை தவிர. அப்போ பெராக்சைடில் மாறுமா, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறும். இப்போ பாருங்கள், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டரில் பார்த்தீங்கன்னா, வாட்டரில் உள்ள ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா -2.
இது பொதுவான காம்பவுண்ட். இப்போது இதுக்கு -2ன்னு எடுத்தோம்னா ஹைட்ரஜனுக்கு 1, அப்போது +2 ஆகிடும். +2 -2 தட் இஸ் ஈக்குவல் 0. ஓகே, அப்போது பொதுவாகவே ஒரு ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா -2. இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கலாம், H2O2. இதில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தோன்னா -1 அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? இப்போ ஹைட்ரஜனுக்கு 1, எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2. 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜன்னா நமக்கு இப்போ தெரியாதுன்னு வச்சுக்கோ, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2. அப்போ 2x. எல்லாத்துடைய ஆக்சிடேஷன் நம்பரும் ஆட் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் 0. ஏன்னா இது நியூட்ரல் மாலிகுல். அயான்ஸாக இருந்தால் தான் மேலே இருக்கக்கூடிய அயான்ஸனுடைய சார்ஜ் போடுவோம். இப்போ ஈக்குவல் டு 0. அப்போ 2, இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா -2, 2x = -2. அப்போ x = -2/2, x = -1. இதே சூப்பர் ஆக்சைடாக இருந்துச்சுன்னா, சூப்பர் ஆக்சைடு வந்து KO2. இதில் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/2. எப்படி இருந்துச்சு? பொட்டாசியத்துக்கு K, பொட்டாசியம் K இருக்கு இல்லைங்களா, அதுக்கு +1, ஆக்சிஜனுக்கு தெரியாது, அப்போ எக்ஸு, எத்தனை ஆக்சிஜன்? 2, 2x, 1 + 2x = 0. அப்போ 1 அந்த பக்கம் போச்சுன்னா -1, x = -1/2. ஸோ சூப்பர் ஆக்சைடில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -1/2. இன் ஆக்சிஜன் டைஃப்ளோரைட், அதாவது ஃப்ளூரின் காம்பவுண்ட், ஃப்ளூரின் காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. எப்படி? ஆக்சிஜன் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃப்ளூரின் நமக்கு எப்போவுமே -1 சொன்னோம், -1, எத்தனை ஃப்ளூரின் இருக்குது? 2. 2 × -1 தட்ஸ் ஈக்குவல் 0. அப்போ x = +2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு, alkali metal have the oxidation state of +1. இப்போ இந்த alkali metal யார்? இந்த alkali metalக்கு ஒரு சின்ன alkali metal ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. லீனா கேஆர் பேக்கஸில் ஃப்ரெண்ட்ஸோட சிக்கன் சாப்பிட்டா. லீனா, LI லித்தியம், நா சோடியம், கேஆர் பேக்கஸ், கே வந்து பொட்டாசியம், RB ருபீடியம், சிக்கன் CCM, ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டா ஃப்ரான்சியம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், CCM, ஃப்ரான்சியம். இது வந்து அல்கலி மெட்டல். அல்கலி மெட்டல் எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா +1. இதே அல்கலைன் எர்த் மெட்டலுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. இந்த அல்கலைன் எர்த் மெட்டல் யார் யார் பாருங்கள்? பெரிலியம், அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கேன். பி படித்தா மெகா சாராலாம் பாரா. பி பெரிலியம், மெகா மெக்னீஷியம், கா கால்சியம், சார் ஸ்டான்சியம், பாரா BA பேரியம், RA ரேடியம். பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம். இது அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +2. அப்போ அல்கலி மெட்டலுக்கு +1, அல்கலைன் எர்த் மெட்டலுக்கு +2, ஆல் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இப்போ கார்பன் பார்த்தீங்கன்னா, கார்பன் இப்போ எதுக்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் வந்து CO2. அப்போ கால்குலேஷன் பாருங்கள், இந்த கார்பனுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜனுக்கு நமக்கு தெரியும் -2, எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2. 2 × -2 -4. இந்த -4 அந்த பக்கம் வந்துச்சுன்னா +4. அப்போ CO2வில் கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா +4. அடுத்து சல்ஃபர் எடுத்துக்கிறோம், சல்ஃபரிக் ஆசிட். சல்ஃபரிக் ஆசிடில் சல்ஃபருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஹைட்ரஜனுக்கு 1, அப்போது எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2. 2 × 1 ப்ளஸ் சல்ஃபர் வந்து எக்ஸு, ஆக்சிஜன் -2, எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 4. 4 × -2 தட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பார்த்திங்கன்னா 2x - 8 = 0னா x = +6 ஆகிடும். அடுத்து குரோமியம். குரோமியம் பாருங்கள், Cr2O7. Cr2O7ல் குரோமியத்துக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எத்தனை குரோமியம் இருக்குது? 2. அப்போ 2x ப்ளஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 7. ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 ஈக்குவல் டு மேலே என்ன சார்ஜ் இருக்குதுன்னு பாருங்கள், -2 ஈக்குவல் டு -2. மேலே சார்ஜ் இருந்தால் அது ஈக்குவல் டு -2 ஈக்குவல் டு அந்த சார்ஜ் இல்லை அப்படின்னா ஈக்குவல் டு 0. அப்போ 2x 7 × -2 -14. அப்போ x ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா +6 ஆகிடும். அடுத்து CH2F2. CH2F2வில் பார்த்தீங்கன்னா
கார்பனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கார்பன் எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஹைட்ரஜன் வந்து 1, இப்போ 2 இன்ட்டு 1. ஃப்ளோரின் பார்த்தீங்கன்னா -1. எத்தனை ஃப்ளோரின் இருக்குது? 2 இருக்குது. 2 இன்ட்டு -1 தட்ஸ் ஈக்குவல் 0. ஏன்னா மேலே சார்ஜ் இல்லை, அதனால் ஈக்குவல் 0. இப்போ அடிச்சிங்கன்னா எக்ஸஸ் ஈக்குவல் 0 வந்துடும். அடுத்தது சல்ஃபர் டை ஆக்சைடு SO2. SO2ல பார்த்தீங்கன்னா சல்ஃபர் நமக்கு எது கண்டுபிடிக்க போகிறோம்? சல்ஃபர். எஸ். அப்போ 2 ஆக்சிஜனுக்கு -2. 2 இன்ட்டு -2 பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஈக்குவல் 0. அப்போ அந்த -2 அந்த பக்கம் போச்சுன்னா +4 மாறிடும்.